2019 நடந்த சம்பவத்தை பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்சிலோனா முன்பு வாங்கிய கப்பைஸ், பின்பு வாங்கிய கப்பைஸ் ஞாபகத்துக்கு வந்த காரணத்தினால், அந்த காணொளிகளை அப்லோட் செய்யும் விதமாக ஆகிவிட்டது. ஆனால், இப்பொழுது பேச வேண்டிய விஷயம் பார்சிலோனா 2009ல் செய்த சம்பவங்கள். அந்த சம்பவங்களுக்கு ஈடு இணை உலக ஃபுட்பால் சரித்திரத்திலேயே கிடையாது. ஏனென்றால், அந்த மாரியான டீமு அந்த டீமு. உலகத்திலே இல்லாத டீம் அப்படி என்னப்பா பண்ணானுங்கன்னு நீங்க கேட்கலாம். என்ன பண்ணானுங்கன்னா, 2009 லாலிகாவ தம்சம் பண்றானுங்க. அடிச்ச அடியில எல்லாத்தையும் ஓட விட்டு லாலிகா சாம்பியன்ஸ் ஆயிட்டானுங்க. லீக் அடிச்சாச்சு. அடுத்தது கோப்பா டெல் ரே. புடிச்ச அத்லெட்டிக் பில்பாவ 4-1ன்னு ஃபைனல்ல மண்ட கொட்டு கொட்டி கோப்பா டெல் ரேயும் ஜெயிச்சு போட்டானுங்க. அடுத்தது வருகிறது சாம்பியன்ஸ் லீக். சாம்பியன்ஸ் லீக்ல என்ன ஆகுதுன்னா, மான்செஸ்டர் யுனைட்டட ரோம்ல வச்சு 2-0ன்னு ஜெயிக்கிறானுங்க. பல மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸோட மனச உடைச்சதெல்லாம் வேற கத. ஆனா மேட்டர் என்னன்னா, சாம்பியன்ஸ் லீக்க ஜெயிச்சு போட்டானுங்க. ட்ரெபிளையும் அடிச்சு போட்டானுங்க. 3 ட்ராஃபி இருந்துச்சு. 3யுமே குளோஸ் பண்ணிட்டானுங்க. ஏன்னா அவனுங்க வச்சிருந்த டீம் அப்படி. கோச் அப்படி. புதுசா டிக்கி டாக்கான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, மத்த ஆப்போனன்ட்க்கு பாலே குடுக்காம எல்லா மேட்சையும் குளோஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி 3க்கு 3 ஜெயிச்சு போட்டானுங்க. அடுத்தது என்ன? சூப்பர் கோப்பா டெஸ்பானியா. இதுல என்ன பண்ணணும்? அத்லெட்டிக் பில்பாவோ ஆப்போசிட்ல இருக்கானுங்க. அவனுங்க கூட ஜெயிக்கணுமா இல்லையா? அதத்தான் பண்றானுங்க. ஜெயிச்சு போட்டானுங்க. 4க்கு 4 குளோஸ். அடுத்தது 5வது மேட்ச் யுஎஃபா சூப்பர் கப் ஃபைனல். இது வந்து யூரோப்பா லீக ஜெயிச்ச ஷக்தார் டோனியட்ஸ் கூட நடக்குது. அவனு கூட 1-0ன்னு ஜெயிச்சிட்டானுங்க. இப்ப என்ன ஆயி போச்சு? 5 ட்ராஃபி இருந்துச்சு. 5யும் ஜெயிச்சு போட்டானுங்க. கடைசியா கிளப் வேர்ல்டு கப் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது. இத ஜெயிச்சா உலக வரலாற்றிலேயே யாரும் பண்ணாத சாதனைய அந்த பார்சிலோனா பண்ண போறானுங்க. பார்க்குறவன் எல்லாத்தையும் புடிச்சு மண்ட கொட்டு கொட்டி 6வது ட்ராஃபியான FIFA கிளப் வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சு போட்டானுங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக 6 ட்ராஃபி இருந்துச்சு. 6யுமே எவனையும் மோந்து பார்க்க கூட விடாம, எல்லாத்தையும் ஓட ஓட அடிச்சு பார்சிலோனா ஜெயிச்சு போட்டானுங்க. முன்னாடி மெஸ்ஸி, பின்னாடி இனியஸ்டா, சாவி, அதுக்கு பின்னாடி பிகே புயாலு. இவனுங்களெல்லாம் தாண்டுனா அந்த சைடு கார்டியோலா நின்னு கத்திட்டு இருக்கான். இவனுங்கலாம் எப்படி ஜெயிக்கிறது? உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்குவாட், கிரேட்டஸ்ட் டீம் அப்படின்னா அது இந்த டீம் தான்.